பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அத்துலுகமை வரலாற்றில் முதற்தடவையாக நாங்கள் 40 வயதுக்கு மேற்பட்ட லெஜண்ட் டோர்னமெண்டை நடத்துவதற்காக அத்துலுகம கிரிக்கெட் கவுன்சிலின் அடிப்படையில் அத்துலுகமையில் முன்னாள் விளையாடிய வீரர்கள் இன்றும் சில வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த போட்டித் தொடரை நடத்துவதற்காக உண்மையிலே நான் நினைக்கிறேன் அத்துலுகம வரலாற்றில் இது சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் அனைத்து கழகங்களை சேர்ந்தவர்களும் இணைந்து ஒரு பொது இணக்கப்பாட்டில் ஒரு போட்டித் தொடர் நடத்துவது என்பது மிக லேசான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய டீம் சம்பந்தமாகவும் அதே போன்று அவர்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாகவும் மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையில் உண்மையிலேயே எல்லாரும் ஒரே முடிவில் இருந்து இந்த போட்டித் தொடர் சிறப்பாக நடத்தணும் என்ற அந்த தனிப்பட்ட முடிவில் மாத்திரம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எங்களோடு முன்னாள் விளையாடிய வீரர்கள் என்ற அடிப்படையிலும் அதே போன்று இன்றும் சில வீரர்கள் தங்களுடைய திறமையினை வெளிக்காட்டி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மொத்தமாக நாங்கள் 10 அணிகளை இணைத்து இந்த போட்டிகளை நடத்துகின்றோம். ஆரம்பத்தில் நாங்கள் தீர்மானித்தோம் 2 குழுக்களாக பிரிப்போம் அல்லது 4 குழுக்களாக பிரிப்போம் என்றாலும் கடைசியாக 10 அணிகள் இங்கே எங்களோடு இணைந்து கொண்டதால் நாங்கள் ஒரு அணியைச் சேர்ந்த ஏபிசி என 3 கூட்டும் அதே போல் இன்னொரு அணியிலிருந்து ஏபி என்ற 2 அணிகளும் வருவதால் நாங்கள் அதனை இறுதியாக அனைவரும் எந்த ஒரு மாற்று கருத்துமின்றி ஏகோபித்த முடிவில் 3 குழுக்களாக பிரித்து விளையாடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 3 குழுக்கள் இருந்தும் நாங்கள் ஆரம்பத்தில் லீக் அடிப்படையில் சகல போட்டிகளையும் நடத்தி முடித்து அதன் பின்னர் அதன் ஊடாக முதல் 2 இடங்களை பெறக்கூடிய அணிகளை நாங்கள் 2ஆம் சுற்றுக்கு தெரிவு செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இங்கே ஏ குழுவில் 4 அணிகளும் பி குழுவில் 3 அணிகளும் சி குழுவில் 3 அணிகளும் இங்கே அங்கம் வகிக்க இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஏ குழுவில் 4 அணிகள் வருகின்ற போது அந்த 4 அணிகளும் ஏனைய 3 அணிகளும் விளையாடுகின்ற போது ஒவ்வொரு அணிக்கும் 3 மேட்ச் கிடைக்கின்றது. ஆனால் இங்கே பி சி ஆகிய 2 குழுக்களிலும் விளையாடுகின்ற போது ஏனைய 2 அணிகளுடன் விளையாடுவதால் 2 போட்டிகள் மாத்திரமே அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தினை நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக இந்த குழுவிலும் இருக்கக்கூடிய அணிகள் இருந்து கடைசி போட்டி, அதாவது இவர்கள் விளையாடக்கூடிய 3ஆவது போட்டியை உதாரணமாக ஏபிசி என்ற 3 அணிகளை சேர்ந்த அணிகள் 1, 2, 3 என்ற துண்டுகளை பொறுக்குவாங்க. அந்த பொறுக்கக்கூடிய நேரத்தில் ஏ குழு வந்து 3ஆவது அணியை பொறுக்கி இருந்தால் அந்த ஏ அணி வந்து இந்த 3ஆவது அணியுடன் ஒரு போட்டி விளையாடும், ஒரு மேட்ச். அதே போல பி 1வது துண்டை புறக்கி இருந்தா இந்த பி அணி வந்து இந்த 1வது அணி ஏதோ அந்த அணியோட விளையாடும், ஒரு மேட்ச். அதே போல சி 2வது துண்டை புறக்கி அவங்க வந்து ஒரு மேட்ச் விளையாடும். அப்ப 1வது சுற்று முடிகிற நேரத்தில் எல்லா டீமும் 3 மேட்ச் விளையாடிடும். எல்லா டீமும் 3 மேட்ச் விளையாடிடும். அதே நேரம் இந்த அடுத்த டீமும் கூட விளையாடுறதால இந்த டீம்ல இவங்கள் வெள்ள மேட்ச் வந்து இந்த குரூப்புக்கு சேருமே ஒழிய இது ரெண்டும் வந்து பொதுவான குரூப்பாக நான் கருதி இல்லை. அதை தெளிவா விளைவிப்போம். அதாவது உதாரணமா இந்த குரூப் இதுல வந்து இவங்க 2 மேட்சை வண்டிச்சு நினைப்போம், இவங்க ஒரு மேட்ச் வண்டிச்சு, இவங்க ஒரு மேட்சும் வண்டி இல்லை. இதுலயும் வேண்டிய மாதிரி இருந்துச்சு. இப்ப இவங்க ஒரு மேட்ச் விளையாடு இவங்களோட விளையாடி அந்த மேட்சை தோத்தா இந்த டீம் ஒரு மேட்ச் வென்றதாக கருதப்படும். இந்த டீம் 2லேயே தான் நிற்கும். இந்த 6லேயும் 4 டீம் அல்ல, இந்த குரூப் இது 2 டீம், இந்த குரூப் இது 2 டீம். அந்த 3 மேட்ச் சமப்படுத்துறது தான் அந்த டீம் ஒரு மேட்ச் விளையாடப்படுது. அதுல என்ன சரி கிளியர் கெடுக்கும். ஏன்னா புறநாள் அந்த டைம் பிரச்சனை வராமல், அதாவது இப்ப இந்த குரூப் கூட விளையாண்டு நாங்க அந்த குரூப் இந்த குரூப் ஒன்று இல்லாம இந்த குரூப் தான் அந்த 3 மேட்ச் விளையாடுறதுக்காக மட்டும் இந்த குரூப்ல இருந்து ஒரு மேட்ச் விளையாடுது. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியறதுல எல்லா டீமும் சரிசமனாக மேட்ச் முடியுது. 3 மேட்ச் விளையாடப்படுது. அதுக்கப்புறம் முதல் 2 இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகளை நாங்கள் எடுக்கிறோம். அப்ப 6 டீம் எங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்காக தெரிவு செய்யப்படுது. அதுல அந்த 6 டீம்லையும் நாங்க தீர்மானிக்க எப்படின்னா மட்டும் ஒரு பையும் ஒரு மேட்சும் அதே போல இன்னொரு மேட்சும் இன்னொரு பை. அப்ப உதாரணமா இது 1ஆம் நம்பர் பை என்றால் 6ஆம் நம்பர் பை 2, 3 விளையாடுக 4, 5 விளையாடு 2, 3லையும் வெள்ளுது இது கூட விளையாடுக. இப்ப செமிஃபைனல் ஆகுது. 4, 5 வெள்ளு வந்து இது கூட விளையாடு, இது செமிஃபைனல் ஆகுது. அப்ப இது 2லையும் வெள்ளு டீம் வந்து நேரடியாக ஃபைனல்.
கிளியரா மறுபடியும் வேற திரும்ப கேட்டுக்கோங்க புதுசா விளையாடுறாங்க பிரச்சனை இல்லை அதையாக தெரியும் சரி அப்ப இந்த மொத்தமா 19 மேட்ச் இதுல வந்து விசேஷமா இப்ப நாங்க வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ எல்லாம் பேசிட்டு கடைசியா தீர்மானிச்சு சனிக்கிழமை 8 மணிக்கு தொடங்கணும் மணிகள் இதுல வந்து உண்மையிலே வந்து நானும் ஒரு விருப்பப்படக்கூடிய விஷயம் தான் வந்து எங்கிட்ட இந்த யங் விளையாடுகளுக்கு கொஞ்சம் ஒரு நாங்க முன்னுதாரணமா நின்று டைனுக்கு மேட்ச் தொடங்க எப்படி டைனுக்கு எப்படி மேட்ச் முடிக்கியதுன்னு என்னது கொஞ்சம் நாங்க ஒரு இதாக காட்டும் என்னால் இப்ப சில டைனுக்கு வந்து நாங்க 8 மணி ட்ரெஸ் அடிக்கி 8:40 தான் டீம் வாரு அப்படி வந்தா கடைசிக்கு 4 போல் 3 போல் 2 போல் சொல்லி விளையாடுவாரு அப்படி இல்லாம ஃபுல்லாக 19 மேட்சை விளையாடுறது நாங்க 5 போல் 5 ஓவராக விளையாடுறதுக்கு வந்து நாங்க 19 மேட்சை முடிச்சு கொள்றதுக்கு ஏழுமாகும் பெருமட்டுக்கு பெருசாக இஷ்யூ ஆகாது 6:30 வரை டைம் இருக்கிறதால இந்த 6 மணி வாங்கி இருந்த 6:30 என்னத்தால அதே ஒரு வெளிச்சம் இருக்கிறதால எங்களுக்கு பெருமட்டுக்கு அந்த 19 மேட்சை முடிச்சு கொள்ளுவோம் அதே நேரம் வந்து இப்ப சாதாரணமாக நாங்க இப்படி எடுத்த கிளியர் பண்ணி படல நாங்க சும்மா பேசி கொண்டதுல இப்போ உதாரணம் இது 2 மேட்ச் வண்டிக்கு அங்களுக்கு எல்லா இடத்துலயும் விளையாடி இது ஒரு மேட்ச் வண்டிக்கு இருப்போமே இப்ப இது ரெண்டுல ஒரு டீம்ல நாங்கள போகணும் அந்த நேருக்கு வந்து நாங்க மேற்கொள்ள நடைமுறை இல்ல அது சரியா பேர் 100 பாக்கலானே அத கொஞ்சம் பேர் மேல இப்ப இதுல வந்து ரெண்டு மேட்ச் வண்டிக்கு இது ரெண்டும் ஒரு மேட்ச் வண்டி ஒரு டீமுக்கு போகேண்டி இப்ப ஒரு டீம் இது ஒரு டீமுக்கு போகேண்டி அப்ப ரெண்டுல ஒன்றலையும் போகேண்டி அப்படி எழுதினா மட்டும் அது இந்த ரெண்டு போல் 5 அது ஒரு முழு பேர் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அது அப்படி முடிவு எடுக்கப்படல இங்க சொல்லுங்க ஒரு ஓவர்ல முடிஞ்சு போடு 2 போல் 5 மணி எவ்வளவு பேர் சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க டேய் இப்ப சட்டம் ஐல வரச்சலங்களே மாத்தே எல்லாரும் பேசிக்கணும் எல்லாரும் தெரியுமா நீங்க தெரியுங்க ஒரு ஓவர் வைக்கானே சூப்பர் ஓவர் மட்டும் சூப்பர் ஓவர் 6 போல் 6 போல் ஆரியல் ஒரு ஆள் போல் போடு அதுல 2 விக்கெட் போனா ஒரு டபுள் அதே சிஸ்டம் இல்ல அத சூப்பர் இப்படி தான் அத 5 பேர் கோல் போட்டது அது போடாதது போட்டாங்க எல்லாருக்கும் மொத்தம் அத நீங்க முடிவு எனக்கு தெரியல அப்படி இல்லோடி காரத்துல இல்லோடி அவுட்டத்துல போய் விக்கெட் இல்ல போடாதது போட்டா கேஸ் நல்ல போல்டர் போட்டு எப்படி வாரணத்தை அந்த டைனை பொறுத்து அமைது அது கொஞ்சம் மாறணுமில்லை நல்ல பிளேயர் தான் இப்படி போடு எப்படி நல்ல பிளேயர் போடு 2 பேர் ஓவர்ல 2 பிளேயர் தான் 2 அடி 6 பால் ஒரு ஓவர் மேட்ச் இப்ப செல்கனுக்கு அந்த 2 மேட்ச் முட்டி 30 மேட்ச் அதே டீம் 29 அடிச்சது அதுக்கு சூப்பர் ஓவர் கொடுக்க அதே சூப்பர் ஓவர் அதே சேம் சூப்பர் ஓவர் எல்லாம் ஒரே இது போறே இது அதாவது இப்ப இருப்பாங்க இல்ல இப்ப 2 டீம் 30 அடிச்சியே டைட் அப்ப என்ன அதுவும் சூப்பர் ஓவர் அதே மாதிரி தெரியுது அப்ப நினைச்சு இதோட எல்லாம் கிளியர் ஆயிட்டு நினைச்சு இப்ப பேசின விஷயங்கள் இப்ப சாதாரணமா இப்ப நான் சும்மா இப்ப ஏ குரூப்ல 3 டீம் ஒரே பொசிஷன்ல நிக்க அதான் இப்ப சூப்பர் அதுக்கு சூப்பர் ஒன்று பை கொடுத்து வச்சு அது வைத்திருக்கு மத்த 2 மணி போடுறான் சூப்பர் எதுக்குனா சூப்பர் தான் தெரியுது செகண்ட் ஒன்று துள்ளுப்போ எனக்கு பை 2 வரல இப்ப நான் சும்மா இப்படி விருப்பமானது பையா போடலாம் அது பேசணும் பை 2 செமி ஒரு விதம் சொல்லிருக்கீங்க அது பை 2 சும்மா செமி பேசிருக்கு பை 2 செமி போ 2 பேர் செமி உண்மையா நாளே செமி கரெக்டா பார்த்து அது உங்களுக்கு பெரிய தலையில என்ன இப்ப பொதுவா ஒரே இடத்தால 2 டீம் பாரு ஒரு உதாரணம் இல்லவே சென்டர் இப்படி ஏற்கனவே நன்னாடு மேட்ச் கொடுத்தீங்க இங்கல நாளைக்கு பைய கொடுத்து 2க்கு மேட்ச் வச்சாச்சு அவன் செமி பாக்கு இங்கல 2 நாளைக்கு பை கொடுத்தா 4 பை கேளு அஞ்சு டீம் ஆகுது ஈனே இப்ப 2 மேட்ச் கொடுத்தீங்களே 3 மேட்ச் தான் நடக்குது அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் அஞ்சு டீம் ஆகுது ஏல அப்படியே ஒரு மேட்ச் கொடுத்தா 5 டீம் ஆகுது இப்ப பொதுவா 4 பை கொடுத்தா செமி கிடைக்கும் செமி இல்ல கேளு 4 பை கொடுத்தா நான் செமி கரையவ செகண்ட் டோர்னல இருக்காங்க ஐயோ செகண்ட் டோர்னல 4 பை கொடுத்தா 5 டீம் தான் அது மறு துண்டு போட்டு செமி கரையல செகண்ட் டோர்னல ஏன்
2 பைசா அப்படி செஞ்சா 2 பைசா கொடுக்குவாங்க. 2 பைசா கொடுக்குவாங்க. அது வச்சு செமிக்கு இந்த 4 முட்டை தான் 2 வாரம் 2 வாரம் நாங்க ஏற்கனவே நடந்து போயிருந்தோம். 4 செடி இருக்கு, 2 குரூப் பிரிக்கிட்டு 4 செடி இருக்கு. ஏழா கொட்டி போய் ஒரு பச்சை முடுக்கு வர இல்ல இப்படிதான் குறைஞ்சு ஆக்குறேன். இல்ல பொதுவா இப்படியே ஒரு இடத்தால மூட்டி விளையாடுறது கொண்டு இப்படி பிரச்சனை இல்லை. ஒரு இடத்தால மூட்டி விளையாடுறதுல ஒண்ணு சரி அது இல்ல அந்த பைய எப்படி முடுக்க போக ஒன்று மாறும். நான் சும்மா ஒன்று மாறும் விருப்பமான ஆனா இது சிஸ்டம் இல்ல. இது நல்லா அப்படி இது சிஸ்டம் ஆறு கொண்ட போடு ஆறு போடு ஆறு டீம் போடு போன துண்ட போட முன்னே கேளுக்குது இதுக்கு பையன் ஒரே இடத்தால 2 டீம் பார் ஒரே இடத்தால 2 டீம் பார் ஆறு டீம்ல உதாரணத்துக்கு மானாவையர் நின்றுவார் துண்டு போட்டுமே விளையாடி அப்படியே விளையாடும் அப்படியே துண்டடி என்ன மட்டும் இப்ப இந்த மற்ற பொருந்தால் யோசிக்கலும் அதெல்லாம் இதை யோசிக்கலும் இந்த மற்ற பொருந்தால் கரையனோட யோசிக்கலும் இப்ப எனக்கு பொழுது இதை கொண்டு போறது எழுச்சலங்களுக்கு எல்லாம் அதுதான் போமொழி எழுச்சல் அதை செய்யவே ஒரே குரூப்ல அடுத்த டீம் 2 விட அந்த டீம் 2 மட்டும் போய் ஸ்கூட் அடிக்க மாட்டோம். அது ஒண்ணும் செய்ய அந்த குரூப் மட்டும் தான் அது ஒண்ணு இல்ல நாங்க அது கடைசி விஷயம் நான் எடுத்து வாங்கி அதெல்லாம் இது என்ன அதெல்லாம் இது என்ன இது அறுவை செமி அனுப்பி இல்ல இல்ல அதெல்லாம் இது என்ன சும்மா நாங்க அங்கல விளையாண்டு எங்களை விட குறைய நீங்கள வைத்து நீங்க எல்லாம் கூட தான் அந்த நான் போடு அந்த போடு மச்ச கணக்கு ஏதேவலே அமத்தக்கு விளையாட மச்ச கணக்கு எடுக்கணும் உங்களுக்கு போறது இந்த குரூப்புக்குள்ள போறது இது செமிக்கு ரெண்டாவது ரவுண்ட் பாருங்க மச்ச கணக்கு எடுக்கும். உங்களோட குரூப்புக்குள்ள கணக்கு எடுக்கணும் நீங்க அடுத்த குரூப் கேஸ் இல்ல அடுத்த ஸ்டெப் வந்து பேபி வந்து இதுல எப்படி அடிச்சு பாரு. இது செகண்ட் செகண்டோட ஏன்னா தனிப்பட்ட கருத்து ஏன்னா தனிப்பட்ட கருத்து இப்ப உண்மையிலுமே ஏக்கும் மீக்கும் இதுல முழு நிமிஷம் ஏக்கும் மீக்கும் இதுல முழு வச்சோமே அப்ப என்ன யோசிச்சு மாத்தி கொடுக்கறத வேறு அதெல்லாம் அத ஈன எப்படி அது ஈன முடிவாக்கணும் கையில இல்ல அத மாத்திரம் இல்ல இல்ல அதான் இப்ப ஈன நிமிஷாஞ்சல வந்து வேலையும் கொடுத்தால் மாத்தியோ எப்படி செய்யறத தெரியும் அவர்கள் கேட்கு இப்ப சுமையெல்லாம் இருக்கு இது இந்த 4 துண்டிலே முருகனே அதுல கொடுத்தால் போராடவே யோசிச்சு அல்லாமல் இப்ப நான் சுமையிலுமே ஈன கொள்ளுவேதும் அகட ஏயோடைய தீயோடைய ஈன நிக்கியங்கள் அதை யோசிச்சேதா அப்படி கஷ்டம் அப்படி சொல்றது நாளைக்கு இப்ப 2 3 புண்ணுங்க ஏன்னா சேபி புண்ணுது அத மாத்திட்டு அடிங்க இதுல கொடுத்தா மாத்தணும் ஏன் இது மாத்தணும் இதுல கொடுத்தா இதுல மாத்தணும் ஒருத்தர மாத்தல பைய மாத்தல இல்ல பையல நான் சொல்லு இப்ப சாதாரணமா சும்மையில எப்படியுமே வந்து நாங்க ஏபி வந்தா எப்படியுமே வந்து நான் பஸ் ஆளுகளையும் எப்படியுமே சான்ஸ் கொடுத்து உறக்க முடியாது இப்ப ஆளோட்ட புறகஜைகள் விளங்கிலே எழுதி நடக்கு நீ அது நான் குடிக்கல இல்ல இப்ப உதாரணத்துக்கு நம்ம பேர் தெரியுமோ இப்ப 2 3 இதுக்கு வந்து இத வந்து ஏபி முடிஞ்சு சும்மா அப்படியே வேணுமே இதுக்கு ஏபி முடிஞ்சு இதுக்கு நாதி மாதிரி ஏபி முடிஞ்சு சொல்றாங்க ஒன்று நிலை விளையாடு அப்ப அப்படியே இருந்தால் எங்க இருந்தா நிமிஷம் அந்த தனக்கு பிரச்சனை இல்ல அதுதாம இப்ப ஒன்றுல 2 வந்து ஒன்றுல இதுல நாசி மாஸ்டர் ஏ வந்து இதுல நாசி மாஸ்டர் ஏ வந்து இதுல நாசி மாஸ்டர் பியும் ப்ளூ ஸ்டார் மலன் வெச்சோமே இப்பொண்டு செய்ய அதெல்லாம் இதுல கொடுத்தா மட்டும் ஒரு இடத்துல 2 வந்தா காக்கணுக்கு செமி இல்ல வெஸ்டோன்ல ஓடில அப்படியே வெஸ்டோன் எப்படி மாறி இல்ல வெஸ்டர்ன் வெஸ்ட் இப்படி சான்ஸ் இல்ல சொல்லிக்கே வரல வெஸ்ட்க்கே தான் கொஞ்சம் சரியே எல்லாரும் வாங்கினோம் தேவதேவ பொறை கரைச்சல் அது என்ன இல்ல செமில சும்மா நாசிமாயிட்ட 2 கிலோமீட்டர் 2 வந்து அப்பட்டனே பேசி அவங்க மார்க்கெட் விளையாடிட்டு அது பரவாயில்லை இமாஞ்சலே வேற 2 வழியே வந்து அந்த ஏபி அவன் வந்ததுன்னா அத இவன் விருப்பமானதா மாத்து அவன் விருப்பமான மாத்து இப்படிதான் இப்படி புல்லுந்தா நீங்க ஐன வச்சு மாத்துவோ இல்ல ஈன வச்சு எந்த தெரியுமா இல்ல மாத்தில மாத்தில 2 3 அதுல இருந்து இப்போ பீகா இதுல வேற புரியல விருப்பமான மாத்திரம் மாத்தேன் முன்னெடுக்கிற பெஸ்ட் கொடுத்து எழுத முடியாது அதெல்லாம் கேஸ் ஆகும் இமாஞ்சலே அப்படியே அவன் விருப்பமான இப்ப நாங்க ஸ்பெசிபிக் 11 செடுக்கிறீங்க
ரெண்டாம் நம்பர் எடுத்து இப்ப எடுத்த பிறகு விளங்குற பாதத்தை ABL
மாறிட்டு தெரியுவா வேற கர்மா சரியா யூனிட் ஜெசி வாழறது 84 செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டீம் விளையாடுறதுக்கு ஜெசி டிஃபரெண்ட் பேமெண்ட் அவன் யுனைடெட் அவன் யங் வெளிவிடு ஓ ಅದಕ್ಕೆ ಎಣ್ಣೆಗಳು 2 ವರೆಗೂ ಜೆಸಿಎಮ್ಗೆ 38 ಮಿಲಿಯನ್ தெரியும் ஜெசிஎம் 38 மில்லியன் இல்ல அவங்க 40 மணிக்கு இது பாத்து எனக்கு நான் பாத்து நான் யாரும் ஒன்று படிக்கிறேன் மொத்த விளையாட்டு இது வந்து வெயிட்டிங் ஆனா கடைசியா தேதிகள் இது கடைசியா தேதிகள் இது அடுத்த வரை மேட்ச் வந்து நாங்க ஒரு 2 மூணு அப்ப நாங்க ஒல்லு குத்து அப்படியே நாங்களோட ஒரு வருஷம் 2 வருஷம் 37 நாங்க 86 Gracias.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட ஏபிசி கண்டிருக்கக்கூடிய துண்டு இதில் வந்து 11 ஏபிசின்னு 3 துண்டு இருக்கு. இப்போ இன்னும் போடுற துண்டுல 11 பிறக்கவங்களுக்கு வந்து நாங்க எந்த டீமுக்கும் பிறக்கணியில பிறக்கிறோம். அந்த பிறக்கிறது ஏதோ அது ஏ குரூப்புக்கு தான் போகும். அது பிறகு 2 துண்டு மீது அது 2வது எதை செல்லுமோ அது 2வது குரூப்புக்குள்ள தான் போகுது. அப்புறம் பேலன்ஸ் ஆகுது 3ஆம் குரூப்புக்கு போகுது. அதுக்கப்புறம் நாசிம் மாஸ்டர் 2 துண்டு இருக்கு. அகலும் அதே மாதிரி எந்த குரூப்புக்கு நீங்க பிறக்கும் சாரி இந்த எந்த டீமுக்கு நீங்க பிறக்கும் அதான் அந்த குரூப்புக்குள்ள போகும். சரியில்லை. இப்போ 11 3 துண்டு மிக்கி ஏபிசின்னு சொல்லி 1வது குரூப்புக்குள்ள போகிறது உண்டு. எதுக்கு நீங்க சொல்லணும்? எதுக்கு நீங்க எழுதி எடுக்கணும்? ஏகணும் 11 சரி. ரைட் ஆஜே எனக்கு நம்ம வெளிய போறேன். ए ग्रुप है ये இப்போ இது இல்ல பி கேமல பி அதனால லோனஸ் பி அதே தான சி मतलब சி அப்ப சி பர காட்ட देगा சரி சி அரே இப்போ நாசிம் மாஸ்டர் ஏபி 2 இருக்கு. நீங்க எதுக்கு எடுக்கு ஏ கோ எடுக்கு பி கோ இங்க ஏ கோ இல்ல அப்படியே இல்ல. இப்போ நீங்க எடுக்க துண்ட சொல்லணும் எதுக்கு நீ எழுதி. இப்போ நீங்க போறது சும்மா எல்லாமே பி குரூப் அல்ல. நீங்க எடுக்க ஏ கோ பி கோ பி எடுக்க குரூப் ஏ குரூப் தான் போதா சரி சரி பி காக்கும் இருக்கு ஓ ரைட் பி கட்டே எதை புறக்கானே இல்ல செல்லு இதுல எதுக்கு நீங்க எடுக்க போகணும் மண்டியல் இதுல இந்த டேபிள் அதல்ல இது வீட்டின் துண்டு எடுக்க ஏ குரூப்புகளையும் போற ले नासिम मास्टर ஏ பி பி ல சரி சரி இப்போ என்ன முடிஞ்சா இப்போ எல்லாரும் கேஸ் முடிஞ்சா அடுத்து வந்து ஏ ல பி பி ல இப்போ நீ அது ஓ சரி இது இதெல்லாம் மாதிரி குரூப்ல வர எல்லாம் குரூப் சரி 5 ரவுண்ட் இருக்கு சரி ரைட் இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட்க்கு ஆரடிக்கும் சார் ஓர்டர் பண்ணிக்கோ ஓர்டர் பண்ணிக்கோ ஓர்டர் ஏபி என்ன இதுல இருந்து இருக்கதுல இப்போ எங்க குரூப் போணும் இப்ப எடுக்கிறத நாங்க சீக்கு போடுறோம் இப்ப எடுக்கிற சீக்கு போடும் சீக்கு ஓ சீக்கு போடும் ஒருத்தர் இருந்தா ஆரடிக்கும் குமார் சீக்கு போடுங்க எடுத்து சீக்கே போடும் இது யுனைடெட் கல்கமெண்ட் யூனியன் கல்க மாட்டியே இதுல ஏக் எடுக்குதா ஆறு டீம் இல்ல அப்படியே நீங்க ஏக் எடுத்து ஒரு ஆள் வரும் ஆறு இருக்கும் ஒரு ஆள் இருக்கும் 3 குரூப்பா யாங்க இல்ல அது பறக்குது நான் சரி ஏ குரூப் தான் போறோம் இது வந்து ஏ குள்ள தான் போறோம் சரியா கிளவம் பிரதர்ஸ் இப்போ பி குரூப் குள்ள போறோம் பரசா ப்ளூ ஸ்டார் சி குரூப் போறது மிலேனியம் और मिंजिंग வந்து ஜெம்சைன் மாதிரி ஈக்குவாலே மில்லியன் எங்கன டீம் ஜெம்சைன் ஈக்குவாலே ஜெம்சைனா இங்க நீங்க சார் இல்ல இந்த மாதிரி சிஆர் கிடைச்சி எப்படி 50 வேலை சரி இப்போ உங்களோட குரூப்பை அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து மட்டும் துண்டு போட்டு இதுக்கு ஒரு மேட்ச் வந்து கூடுதலாக கிடைக்கும். சரியா கிளியர் என்ன விஷயம் அப்படி என்ன இப்போ நான் வந்து பி துண்டோட பிறக்கச்சல வந்து இதில் ஏற ஒன்று கூட வராது. நாசிம் மாஸ்டர் பியும் அப்படி வராது, ப்ளூ ஸ்டாரும் அப்படி வராது. கிளியரான விஷயம் என்ன விஷயம்? 3 மேட்ச் ஆகுது. இது பொறவா அனுத்தும் இருக்கு கிறிஸ்மஸ் செகண்ட் மேட்ச் அதுல போடுறோம். கிறிஸ்மஸ் ஜோட 11 நாசிம் மாஸ்டர்
ரெண்டாம் மேட்ச் வந்து இலவம் பிரதர்ஸ் ஜேம்ஸ் ஐன் நாங்க அத போட்டு செல்லும் அந்த மேட்ச்ல பிக்சர போட்டு செல்லும் இந்த மேட்ச் வராம பெஸ்ட் 4 மேட்ச் இல்ல டைமே சொல்லுங்க இந்த டைம் இலவம் எல்எஸ்ஏ நாசி மாஸ்டர் 8 மணிக்கு சனிக்கிழமை இலவம் பிரதர்ஸ் ஜேம்ஸ் ஐன் 8:40 அப்புறம் இலவன் எஸ் பி நாசி மாஸ்டர் பி இலவன் எஸ் சி யுனைடெட் ஒரே நாசி மாஸ்டர் இந்தியாவில் அத நாங்க ஷெட்யூல் பண்ணி போடும் சனிக்கிழமை மேட்ச் பேலன்ஸ் பண்ணி போடும் அப்புறம் மலேசியா ட்ரா போயிடும் மலேசியா ட்ரா முடிஞ்சது பிறகு இந்த டீம் நீங்க 3 டீம் சரி இந்த டீம் நீங்க 3 டீம் சரி மத்த சொந்த போறாங்க அது மூணாம் மேட்ச் குறியது போறோம் அது அங்கே அது கிரவுண்ட் pero இப்போ வரக்கோமே இப்போ வரக்கோமே வரக்கிடும் அதான் நாளை மேட்ச் ஷெட்யூலுக்கு சேரே போடுறேன் நீங்களும் ஷெட்யூல் போட்றேன்னு நான் இருக்கு அரே போட்டோ அடிச்சு சார் வர சார் 3 சி யுனைடெட் மில்லேனியம் சி யுனைடெட் மில்லேனியம் ஃபர்ஸ்ட்க்கு 11 வினர்ஸ் பி குறியது இந்த மூணு டீம் என்ன டீம் மாறினது சரி தக்கலா பரவாயில்லை 11 சிஏ போறதுக்கு மட்டும் மாத்துதா சரி அந்த டீம் அவன் எடுக்கணும் 11 சிஏ மில்லேனியம் கூட விளையாடணும் 11 ஸ்பீ இப்ப அடுத்த முறைக்கு வந்து நாசி மாஸ்டர் பி குறியா நாசி மாஸ்டர் பி 11 சி பெரியவத்து நாங்க சி கடிச்சிட்டு தான் பி கட்டறாங்க அப்ப மிஞ்சிட்டே வந்து மூணு ஸ்டாரா இது வந்து பதிமூணாம் 14ஆம் லெவன் வினர்ஸ் ஏ பி சி மாட்டிங்க ஏ மாட்டானே ஓகே ஓகே நீங்க போறே அஞ்சு பாஞ்சோ நாங்க அப்படியே விஷயம் கரெக்ட் அஞ்சு ஓவர் அதுபோல் நெட் டைட் ஆனாலும் தான் பாயிண்ட்ஸ் டைட் ஆனாலும் சூப்பர் ஓவர் 2 மினிட்ஸ் இதே மேட்ச் ஷெட்யூல் இன்னைக்கு போடுங்க சார் சார் நீங்க போறானே போறா அப்படியே டைப்
பண்ணி போட்டு நீங்க அப்புறம் இதோட கிரியேட் பண்ணுங்க. எது நீ